யாருக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கிங் ஜாப்ஸ்ல போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்டைசர் அகாடமி அப்படிங்கிற ஒரு சேனல் இருந்து ஒரு பிக்கஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் ஐடில லோ நாலேஜ் இருக்கு இல்ல நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி டாப் டெக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்டில்டு கோர்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ல இருந்து அந்த வேலையை வந்திருக்குங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1/7/2025 இருந்து 21/7/2025 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025. ஆன்லைன் எக்ஸாம் அந்த டேட் தான். ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து டிசம்பர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி 2026ல போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், ஐஓபி, யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியா பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். சோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனது ஐபிஎஸ். என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. சேலரி பாத்தீங்கன்னா பேசிக்கா 48,480 இருந்து 85,920 சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் will be eligible for allowance and prerequisite as per rules of the participating bank in force from time to time சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், இல்ல சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், இல்ல சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் ஆர் திபெத்தியன் ரெஃப்யூஜி ஃப்ரம் 1st January 1962 சொல்லியிருக்காங்க. நீங்க பர்சன் ஃப்ரம் மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, சோ நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், பெஞ்ச் மார்க் வித் டிசேபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 30 கொஸ்டின் 30 மார்க், 20 மினிட்ஸ் அலாட்மெண்ட் டைம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 35 கொஸ்டினுக்கு 30 மார்க், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 20 மினிட்ஸ், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின் 40 மார்க், மீடியம் ஆஃப் எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 20 மினிட்ஸ். டோட்டலா 100 கொஸ்டினுக்கு 100 மார்க், 60 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரீசனிங், ஜெனரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ்ட், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 145 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 200. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2, மேக்ஸிமம் 25 மார்க்ஸ் இங்கிலீஷ். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா தாங்க. உங்களோட சென்டர்ஸ் எங்கிறது கிளியரா செக் பண்ணி பாத்துக்கங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆஃப் த வேல்யூ இன்டர்வியூ கால் லெட்டர், வேலிட் சிஸ்டம் ஜெனரேட்டர், பிரிண்ட் அவுட் ஆஃப் சிஆர்பி, பிஓ, எம்டி, எக்ஸ்பி, டேட் ஆஃப் பர்த், போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், மார்க் ஷீட், கேஸ்ட் சர்டிபிகேட், இன்கம் அண்ட் அசஸ் சர்டிபிகேட், டிசேபிலிட்டி சர்டிபிகேட் எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா 175 ரூபா, அதர் கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா 850 rupees. நீங்க ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா IBPS.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.